ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி எல்லாம் நல்லா இருக்குங்களா? என்ன செய்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? மக்களே, நான் இன்றைக்கு ஒரு உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறேன். இது வந்து சப்பாத்திக்கு சரியா. இது வந்து சப்பாத்தி இப்போ நான் உண்டாக்கி வச்சுருக்கேன். சப்பாத்தி சரியா சாஃப்டாக சப்பாத்தி உண்டாக்கி வச்சுருக்கேன் சரியா. மாதிரி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடாய் அடுப்பு வச்சுட்டு கடாய் காஞ்சதும் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க சரியா. கடுகு காஞ்சதும் வெட்டி வச்ச உள்ளி பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு இட்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நல்லா வேக விடுங்க. இந்த உள்ளியை நல்லா அப்படியே 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோல் போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா இந்த பக்கம் போயிட்டு விடுங்க. இப்படி இந்த அவிச்சு வச்சுருக்கு உருளைக்கிழங்கு கேரட்டு அதை போட்டுக்கோங்க சரியா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா பிரட்டி விடுங்க. 1 கப்பு வெல்லம் ஊற்றிக்கோங்க சரியா. இவ்வளோ தான். இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு இந்த கறி வந்து சப்பாத்தி, மற்றது வந்து பூரி, இதுக்கான கறி சரியா. நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்ல செம்ம டேஸ்ட் அருமையான ஒரு பொட்டாட்டோ குழம்பு சரியா. பொட்டாட்டோ வந்து வேக வச்சிருக்கனால வந்து குருமா வந்து என்னோட பட்டாணி இருக்குது. நான் பட்டாணி போடலை. எனக்கு பட்டாணிக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் பட்டாணி போடலை. இது வந்து நல்லா மசிஞ்சிக்கோங்க சரியா. இந்த மாதிரி கண்ணுள்ள கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி சரியா. மல்லி இலை கொஞ்சம் கடைசியாக துவைக்கோங்க. இது வந்து செம்ம டேஸ்ட்டு, செம்ம அருமையான ஒரு பொட்டாட்டோ குழம்பு தான். இது வந்து சப்பாத்திக்கு ஒன்லி தோசை, அவ்வளோ தான் சரியா. சப்பாத்தி ஒன்லி தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சரியா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்களே. ஓகே மக்களே, பாருங்கள், இதே மட்டும் செஞ்சு பாருங்கள் சரியா. நான் இப்போ போடுறேன் பால் மதியம் சாப்பாடுன்னு சொல்லி மதியம் சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் நான் இன்னும். ஹாய் மக்களே, இன்றைக்கி மதியம் சாப்பாடு வந்து மீன் குழம்பு சரியா. இது வந்து என்ன மீன் ஞாபகம் கிடையாது. மீன் குழம்பு அரைச்சி வச்சு மீன் குழம்பு சரியா. செம்ம டேஸ்ட்டாக செம்ம அருமையாக இருக்கும். இன்றைக்கி தான் அருமையாக அரைச்சி வச்ச மீன் குழம்பு சரியா. இதில் வந்து பட்டாணி சரியா. பட்டாணி, இங்கே மீன் குழம்பு. இது வந்து சப்பாத்தி. சப்பாத்தி வந்து இந்த இதுக்கு பொட்டாட்டோ கறி வளமை போல் வடித்து வச்சுருக்கேன். குத்தரிசி சோறு சரியா. குத்தரிசி சோறு. ஓகே மக்களே, என்னுடைய வீடியோ பேச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வீடியோ பெரிய டாட்டா பாய்.